தன்னுயிர் பெருக்கத்து தான் பிறிது ஊனுண்டான் எங்ஙனம் ஆளும் அருள் என்பது இன்றைய நாளுக்கான குறள். இந்த குறளானது புலால் மறுத்தல் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. இந்த குறளுக்கான விளக்கம் என்னவென்றால், தன் உயிரை வளர்த்து கொள்வதற்காக, தன் உடம்பை வளர்த்து கொள்வதற்காக பிற உயிர்களை வதைத்து அதனை உண்பவன் எப்படி ஒரு அருளாளனாக இருக்க முடியும் என்று கேட்கிறார் வள்ளுவர். ஏனெனில் மனித இயல்பு என்னவென்றால், தான் ஒருவன் வாழ்வதற்காக பிற உயிர்களை அடித்து சாப்பிட்டு அதனால் தன்னுடைய உடம்பை வளர்த்து கொள்ளுகிறான். இது பொதுப்படையான ஒரு மனித இயல்பு. அவ்வாறு செய்யும்போது அவனிடம் கருணையை எப்படி எதிர்பார்க்க முடியும்? இரக்கத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனவேதான் வள்ளுவர் அந்த கேள்வியை கேட்கின்றார். அதாவது, தன் உயிரை வளர்த்து கொள்வதற்காக, தன் உடலை வளர்த்து கொள்வதற்காக இன்னொரு உயிரை வதைத்து சாப்பிடுகிறானே, இவனிடம் எப்படி அந்த அருள் என்பதை எதிர்பார்க்க முடியும் என்று கேட்கிறார். எனவே அந்த புலால் மறுத்தல் என்பது இருக்கிறதே, அது மிகவும் முக்கியமானது. அதுவும் ஒரு உயிர்தான், நம்மை போல் அதுவும் ஒரு உயிர். அதனால் அத்தகைய செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதை ஒரு கண்டிப்பாக சொல்வதற்குத்தான் இந்த குறளை எழுதியிருக்கிறார். அதாவது, புலால் என்பது இன்னொரு உயிரினுடைய ஒரு உடல். அதனை சாப்பிடுவது மிகவும் கேவலமானது. அதனை வலியுறுத்தி கூறுகிறார் வள்ளுவர். அதுதான் இந்த குறளுடைய சாராம்சம். எனவே நாமும் அவ்வாறு புலால் மறுத்தலோடு இணைந்திருப்போமாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். இது எனது அன்பான வேண்டுகோள். வணக்கம்.